நிகழ்ச்சியில பார்க்க போற படம் பகரி. பிரபு ரணவீரன் ஹீரோவா நடிக்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஷர்வியா. இவர் கூட ஏ வெங்கடேஷ், சரவண சுப்பையா, டிபி கஜேந்திரன், ரவி மரியா இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. வீரகுமாரோடைய ஒளிப்பதிவுல இயக்கி தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன். இந்த படத்துடைய கதை: ஹீரோ பிரபு ரணவீரன் விவசாய குடும்பத்தில் பிறந்த விவசாய பட்டப்படிப்பு படித்த இளைஞன். இவர் அரசாங்க வேலைக்கு, குறிப்பாக ஒயின் ஷாப்ல சேல்ஸ்மேனா வேலைக்கு போறது தான் தன்னோட லட்சியம் அப்படின்னு கருதி அதுக்கு லஞ்சமா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்காக தன் அப்பாவுடைய விவசாய நிலத்தை விற்க சொல்றாரு. அது முடியாதுன்னு அவர் அப்பா அவரை திட்டி அனுப்புறாரு. ஒயின் ஷாப்ல இருக்கிற பார்ல வேலைக்கு சேர்ந்து லஞ்சமா கொடுக்க வேண்டிய அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அது முடியாமல் போக இவருடைய காதலியும் அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்து அவங்க நகைகளை விற்று இவருக்கு அந்த 5 லட்சம் ரூபாயை கொடுக்குறாங்க. அதை கட்டி இவர் ஒயின் ஷாப்ல வேலைக்கு சேர போகும் முதல் நாள் அன்றே ரவி மரியாவும் அவருடைய குழுவும் நடத்தும் போராட்டத்தால இவர் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிற ஒயின் ஷாப் மூடப்படுது. இதை அறிந்த ஹீரோயினும் அவங்களுடைய அம்மாவும் ஹீரோவுக்கு ஒயின் ஷாப்ல வேலை வேணுங்கிறதுக்காகவே அவங்க இருக்கிற வீட்டையே ஒயின் ஷாப்பா மாத்தி கொடுக்குறாங்க. அந்த கடையும் திறந்த நாள் அன்றே ஏ வெங்கடேஷும் அவர் குழுவும் ரவி மரியாவும் சேர்ந்து அவங்க செய்யற போராட்டத்தினால அந்த கடையை மூட முயற்சி செய்யறாங்க. அதுவும் முடியாமல் போக இந்த நிலையில ஹீரோ எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ பிரபு ரணவீரன் கவர்மெண்ட் வேலையிலேயே ரொம்ப கௌரவமானது ஒயின் ஷாப் வேலைதான் இவரே முடிவு செய்து அதற்காக பல சிரமங்களுக்கு ஆளாகிறாரு. ஒயின் ஷாப் எம்டி இவரை இன்டர்வியூ செய்யும் காட்சி உச்சக்கட்ட நையாண்டி. ஹீரோயின் அப்பா வெங்கடேஷ் போதை போடாவிட்டால் உளறலாக பேசுவது, போதை போட்டால் தெளிவாக பேசுவது என பேசி அதிகபட்சமான உச்சக்கட்ட சிரிப்பை வரவழைக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவாக விவசாயியாக நடித்திருப்பவரின் நடிப்பு உயர்வு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு இசக்கி கார்வண்ணன். அன்றாடம் மக்கள் சந்திக்கும் பல பிரச்சனைகளில் முதன்மையான சிலவற்றை எடுத்து அதை படமாக்கியதற்கு இவரை பாராட்டலாம். மதுக்கடைகள் மூட வேண்டும், விவசாயம் வளர வேண்டும் என்ற கருத்தை படம் முழுவதும் சொல்லி இருப்பது வரவேற்புக்குரியது. விவசாயி தன் மகனை பார்த்து தென்னை மட்டையை காட்டி, இந்த மட்டை கூட வாழ்ந்துட்டு போனதுக்கு அடையாளமா மரத்துல ஒரு தழும்பை விட்டுட்டு போகுது, இளைஞர்களான நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க என்று கேட்கும் கேள்வி இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான கேள்வி. மொத்தத்தில் பகரி நல்ல முயற்சி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.